அகம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொந்தங்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆருக்கு பக்கத்திலே பவுஞ்சூர். பவுஞ்சூர் சொன்னாலே இந்நேரம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே டி நகர்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஊரோ அதே மாதிரி தாங்க ஈசிஆர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பவுஞ்சூர்னு சொல்லும்போது முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வில்லேஜுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ கரண்டாக சிஎம்மாக இருக்கிற விஜய் சார், அதுக்கப்புறம் தனுஷ் ஆக்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபார்ம் ஹவுஸுக்காக லேண்டுமே வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லொக்கேஷனில் வந்து விசாரிக்கும் போது தெரியும். ஸோ அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி இங்கே ரொம்ப லேண்டுமே வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிஎம் சாரோட வீடு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டரோட வீடு, சென்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் எப்படி இருக்கும் நினைக்கும் போது சூப்பராக இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கேன். இங்கேருந்து நம்ம பவுஞ்சூர் மார்க்கெட், அதாவது நம்ம பவுஞ்சூர் டவுன் சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ் கூட இருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு ஒன் கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் தான் நம்ம ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் கூட இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அப்படி தான் எடுத்துருந்துருக்கேன். டவுன் சொன்னல அது பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட்லேயுமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு அங்கே பக்கத்துலேயே இருக்குங்க. அதேமாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஈசிஆரோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு சொல்லவே வேணாம். ஸோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ ஈசிஆருக்கும் மதுராந்தகத்துக்கும் பக்கத்துலேயே, மதுராந்தகத்துலேயே பார்த்தீங்கன்னா குளோபல் சிட்டியுமே இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டான ஏரியாவில். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி சைட்டை பாருங்கள். சைட்டை பார்க்கும்போது தெரியும், மாமரம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ நான் அது வீடியோக்குள்ளே போய் ஒன்று தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களோட ஃபார்ம் ஹவுஸ் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், நம்ம சைட்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்கோம். ஸோ சைட்டுமே பக்காவாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாட்டுங்க, ஒரு மாமரம், ஒரு சப்போட்டா மரமே கொடுத்துருக்காங்க. சப்போட்டா மரத்தில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சப்போட்டாவில் காயுமே இருக்குது, ஆனால் மாமரத்தில் காய் இல்லை. என்னன்னு தெரியல, இது சீசனாக என்னன்னு தெரியல. இது சீசன் இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டுமே பண்ணுங்கள். ஆனால் இது ஒரு 5 வருஷத்து மரங்க. எல்லா ஒரு பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மரமே வச்சு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு. எல்லாமே நல்ல பெரிய மரமாக இருக்குங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்த்தாலே சூப்பராக இருக்குங்க. வீக்கெண்ட் ஆகிட்டால் நம்ம சிட்டிக்குள்ளே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் சவுண்டு, பொல்யூஷன், இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அந்த 2 டேஸ் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஒரு சொந்த ஊரில், நம்ம எல்லாருமே சொந்த ஊரில் தான் இருந்து வந்திருப்போம். ஆனால் இக்கட்டான சூழ்நிலையால் 8 ஹவர் 9 ஹவர் ட்ராவல் பண்ணி போக முடியாது. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 ஹவர் ட்ராவல் பண்ணுற மாதிரியே நம்ம ஊர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ரெசார்ட் புக் பண்ணி ஒரு வாரத்துக்கே பார்த்தீங்கன்னா 5000 ரூபா 6000 ரூபா அந்த மாதிரி செலவழிப்பீங்க. ஆனால் அப்படிலாம் இங்கே எதுவுமே இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த இடம், உங்கள் சொந்த ஃபார்ம் ஹவுஸ், இங்கே வந்து நீங்கள் சில் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை தம்பி உங்களுக்காக தேடி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்கும்போது தெரியும், உங்களுக்கே தெரியும், ஒரு பிளாட்டுக்குமே எல்லா பிளாட்டுக்குமே சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்லேயுமே ஒரு மாமரம், ஒரு சப்போட்டா மரம் வச்சு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கேட்டு இருக்க முடியாதான் பிளான் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுமே ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 40 அடி ரோடு ஃபுல்லாக பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் 40 அடி ரோடு, நல்ல ஒய்டான பெரிய ரோடாமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே ஸ்கொயர் ஃபீட்டை பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே ஸ்கொயர் ஃபீட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து 4 ஃபேஸிங்லேயுமே நம்மளுக்கு பிளாட் அவைலபிளாக இருக்குங்க. ஆனால் லிமிட்டட் பிளாட்ஸ் மட்டும்தான் கார்னர் பிளாட்டில் அவைலபிளாக இருக்குது. வெறும் 5 கார்னர் பிளாட் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 ஏக்கரில் 1 2 3 4 ஃபேஸஸ் வரைக்குமே இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. டோட்டல் பிளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 166 பிளாட்டாகவே போட்டிருந்தாங்க. 66 பிளாட்டில் பார்த்தீங்கன்னா 100 பிளாட்டு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. வெறும் 66 பிளாட்டு தான் அவைலபிளுமே இருக்குது. எப்போ அதுக்குள்ளே சோல்ட் ஆச்சு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ தான் நம்ம ப்ரைஸுக்கு வரும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டிங்கில் 1500லேருந்து 1600 700 800 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம டெவலப்பர் 60% நீங்கள் பே பண்ணால் போதும். பேலன்ஸ் இருக்கிற 45 உங்களுக்கு இஎம்ஐ பண்ணித்தராங்க. அதுவும் வட்டியே இல்லாத இஎம்ஐங்க. இவங்க சும்மா இஎம்ஐ பண்ணி தரலைங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளாட்டே வாங்க போகிறீங்க, அவங்க இஎம்ஐமே பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபுல் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டா, ரிஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லைங்க. நீங்கள் இஎம்ஐமே போனாலும் சரி, உங்களுக்கும் பட்டான் ரிஜிஸ்ட்ரேஷனுமே ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க.
ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. என்னடா ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு வேண்டானேன்னு யோசிக்காதீங்க. ப்ரைஸ் இப்போ வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா 1600-700 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம பாலா ப்ரொமோட்டர்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்க க்ரீன் லீஃப் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க கோட் பண்ணிக்க ரேட் பார்த்தீங்கன்னா 999 தான் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த 999 பெர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணியிருக்கிறதுல நீங்கள் 60% பே பண்ணால் போதும். 40% இவங்க வட்டியில் அது இஎம்ஐ பண்ணி தராங்க. அதுவும் உங்களுக்கு பட்டான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயோட. ஸோ அப்படியே நம்ம சைட்டை போய் பார்த்துடலாம். உங்கள் கையில் வெறும் 21 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க, உங்களால் இங்கே ஒரு இண்டிவிஜுவல் வில்லாமே பண்ணிக்கிற முடியும். இவங்க 21 லட்ச ரூபாலேருந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லாமே பண்ணி தராங்க. ஸோ ஒரு பிளாட்டுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பாருங்கள், அப்படியே பாருங்கள், ஒரு மரம் சூப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க. சீசன் வந்தால் மாங்காய் பறிச்சிக்கலாம், சப்போட்டா சீசன் வந்தால் சப்போட்டா பறிச்சிக்கலாம். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான். நான் ஒரு ரோடை உங்களுக்கு காட்டவே இல்லைல்ல, 40 ஃபீட் ரோடுன்னு சொல்லியிருந்தாலும் அப்படியே வாங்க. பக்காவான ரோடுங்க, 40 ஃபீட்டு. அப்படியே நம்ம இங்கே சைட்லேருந்து பார்த்தாலே ஆன் ரோடு தெரியும், அதான் பஸ் போகிற ரோடு. இங்கே வந்து பாருங்கள், 40 ஃபீட் ரோடு மேலே தான் நான் நின்றுட்டுருக்கேன். எவ்வளோ பெரிய நல்ல ஒய்டான ரோடு, நல்ல பெரிய ரோடு. அப்படியே அங்கே பாருங்கள், அதுதான் ஆன் ரோடு. பஸ் போகிற ரோட்லேயே தான் நம்ம சைட்டு மேலே கேட்டால் இருக்குது. 10 ஏக்கரில் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கேட்டர் கம்யூனிட்டி காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இபி ஸ்பெஷாலிட்டியுமே நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்குங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா 10 ஏக்கரில் நம்மளோட பாலா ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட க்ரீன் லீஃப் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே கேட்டர் கம்யூனிட்டியாக நம்மளுக்கு ஃபுல்லி காம்பவுண்டருமே போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவுமே இருக்குங்க. டாக்குமெண்ட்டு பக்காவாக கிளியராக இருக்குங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு லொக்கேஷனை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ லொக்கேஷன் ஈஸியாக இருக்குது, பக்கத்துலேயே. நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது யோசிச்சு இந்த பேடையே மெச்சா நம்ம எங்கேயாவது ஃபார்ம் ஹவுஸ் கட்டலாம்டா, ஜாலியாக போயிட்டு வீக்கெண்டில் போயிட்டு வரலாம்டா அப்படிலாம் யோசிச்சுன்னு இருப்பீங்க. அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுக்கும் போது அது நல்லாவே இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் டெவலப்மெண்ட்டு இல்லை நான் இங்கே வாங்கி போகிறேன், இப்போதைக்கு நான் இதை ஃபார்ம் ஹவுஸை யூஸ் பண்ணிக்கிறேன், என் பையன் காலத்தில் அது நல்ல ஃப்யூச்சரில் டெவலப்மெண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நம்ம இங்கேருந்து மதுராந்தகம் பக்கத்துலேயே. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2-3 மடங்கு வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நான் எனக்கு எடுத்துருக்கேன். ஏன்னா மதுராந்தகம் நம்ம சைட்லேருந்து ரொம்ப பக்கங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் இந்த பவுஞ்சூர் டவுன் கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஆக்டர்லேருந்து சிஎம் வரைக்கும் இங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபார்ம் ஹவுஸுக்காக. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் பேசிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா கூட வரிசையாக அப்படியே ஒரு லைனில் ஒரு பிளாட் எடுத்து ஒரு வீடு கட்டி ஜம்முன்னு சனி ஞாயிறு வந்துட்டு போகலாங்க. அந்த மாதிரி ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி தான். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே நிறைய இமேஜினேஷன் பண்ணியிருப்பீங்க. அங்கே என் வீடு, இங்கே என் ஃப்ரெண்டு வீடு, இங்கே அவன் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் இங்கே இருந்து சில் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு வீடு, இந்த இடத்துல வந்து கேம்ப் ஃபயரு, நைட்டு மீன் சிக்கன் இதெல்லாம் செஞ்சு சில் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா பட்ஜெட் ஃப்ரெண்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்கொயர் ஃபீட்டு அதுவும் 999க்கு பட்டா அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஃப்ரீ. அதே நீங்கள் வீடு கட்டினாலுமே உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தாங்க வரும். நீங்கள் இதே சென்னைக்குலாம் ஒரு வீடு கட்டணும்னா குறைஞ்சபட்சம் 70-80 லட்ச ரூபா கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுக்குங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சில் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் தான். ஏன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சூப்பராகவே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை மிக அருமையாகனு சொல்லிட்டு நீங்கள் 60 லட்சம் 70 லட்சத்துக்கு ஒரு லேண்டை வாங்குவாங்க. ஒரு லேண்டு தாங்க வாங்கலாம். ஆனால் இங்கே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடே கட்டிடலாம். நீங்கள் வீடு கட்டி சில்லும் பண்ணலாம், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். ஏன் அதனால் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஈசிஆர் பக்கம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மதுராந்தகம் பக்கம். இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம பவுஞ்சூர்லேயே பார்த்தீங்கன்னா குளோபல் சிட்டியுமே இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் உங்களுக்காக ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வரவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ஹவர்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டியுமே ரீச் ஆகிடலாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தம்பி உங்களுக்காக அடுத்தடுத்து மேலும் தொடர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டே வந்துருப்பேன். அது எல்லாமே நீங்கள் கேட்குற ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் எந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் சொல்கிற வீடியோ எல்லாமே உங்கள்கிட்ட வந்து சேரும். நெக்ஸ்ட் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.